வெல்கம் டு பிளாண்ட் ஐட் ரெசிபீஸ் வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மிக்சட் வெஜிடபிள் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 அக்ரூட் போட்டிருக்கேன், ஒரு 7 திராட்சை போட்டிருக்கேன். கடுகு பொரியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட். மீன்வைல் என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எங்கேயாவது நான் தப்பு பண்ணேன்னா அதுவும் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போது நம்ம வந்து இந்த கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. கடுகும் பொரிஞ்சாச்சு. அப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ 4 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம கிரேவி பண்ணணுன்றதுக்காக 4 மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்திருக்கேன். 4யும் நல்லா வதக்கிக்கலாம். இது சப்போஸ் நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கி முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஓரளவுக்கு பச்சை மிளகா ஒத்துக்கும்னா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் அதில் போட்டுட்டு அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே போட வேண்டாம். இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா வந்து வதக்கிக்கலாம். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பிளாண்ட் டயட் தான். அதாவது எந்த ஒரு காரமோ எந்த ஒரு மசாலாவோ ஆட் பண்ணாமல் ரொம்ப பிளாண்டாக பண்ணுற டயட் தான். இது வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கும், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கும், அப்புறம் லிவர் டேமேஜ் ஆன பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு, அப்புறமா வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் ஆப்ரேஷன் பண்ணி வயிறு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷனோ இல்லை வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கும், அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து டாக்டர் வந்து 1 வாரம் 10 நாளைக்கு பிளாண்டாக தான், காரமே இல்லாமல் தான் சாப்பிட சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறது. சப்போஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க வந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இதில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து எல்லாமே காரமோ இல்லை மசாலாவோ இல்லாத அளவுக்கு தான் போடுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 3 கீத்து கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது மிக்சட் வெஜிடபிள் கிரேவின்றதுனால நான் போட்டிருக்கிறது வந்து நெல்லிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், அப்புறம் வெண்டைக்காய், புடலங்காய், இந்த 5 ஐட்டம் நான் வந்து போடுறேன். 5 விதமான காய்கறி போடுறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் 5 விதமான காய் வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நெல்லிக்காய் வந்து எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, நெல்லிக்காய் வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. ஏன்னா லிவரை வந்து மறுபடியும் புதுப்பிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து நெல்லிக்காய்க்கும் புதினாவுக்கும் உண்டு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த 5 விதமான காய்கறியுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 5 விதமான காய்கறி என்னென்னா, வெண்டைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், அப்புறமா நெல்லிக்காய், அதுக்கப்புறமா புடலங்காய். இந்த 5 விதமான காய்கறியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதில் இருக்க பாதி காய் வந்து எப்படின்னா தண்ணி விடுற காய் தான். ஸோ அதனால் அளவாக தண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி சுண்ட வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஹை ஃப்ளேமில் 4 விசில் வைங்க, அது போதும். அதுலேயே எல்லா காயுமே வந்து வெந்துடும். ஸோ அதனால் மீன்வைல் வந்து என்னோடய சேனலில் ஏதாவது நான் தப்பு பண்ணுறேன்னா இல்லை நல்லா பண்ணுறேன்னா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா தான் என்னோடய தப்பு நான் எங்கே பண்ணுறேன்றது எனக்கு தெரியும். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் என்னால் முடியும். ஸோ இப்போ வந்து அந்த வேக வச்ச இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் புளி கரைச்சல் இப்போ ஆட் பண்ணுறேன். புளி கரைச்சலில் வந்து ஒரு 1.5 பட்டை புளி தான் நான் போடுறேன். ஏன்னா இது தொக்குன்றதுனால 1.5 பட்டை புளி, ஒரு ஸ்பூன் வந்து உப்பு, அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் வந்து அரோட்டி மாவு ஆட் பண்ணுறேன். அரோட்டி மாவு எதுக்குன்னா, வயிறு புண்ணான பேஷண்ட்டுக்கு அரோட்டி மாவு வந்து ரொம்ப வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது வந்து வயிற்று ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு சாப்பிட்டாங்கன்னா வயிறு வந்து ரணமெல்லாம் ஆற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை நான் ஆட் பண்ணுறது. மணத்தக்காளி காயும் அதனால தான் நான் ஆட் பண்ணுறது. ஸோ மணத்தக்காளி காயும் இது எல்லாமே வந்து வயிறு புண்ணை வந்து ஆற்றக்கூடிய ஐட்டம் எதுவோ அந்த மாதிரி ஐட்டமாக தான் நான் சூஸ் பண்ணி நான் வந்து இதில் ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம அந்த புளிக்கரைச்சல் எல்லா இடமுமே வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ நாலா பக்கமும் கலந்து விடலாம். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கலக்க வேண்டாம்.
ரொம்ப ஜென்டிலாக கலந்து விடுங்க. ஏன்னா முருங்கைக்காய், நெல்லிக்காய்லாம் உடையிற டைப்பு, அதே மாதிரி வெண்டைக்காவும் உடையிற டைப்பு. ஸோ அதனால் ஜென்டிலாக கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் வந்து இதை கொதிக்க வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். ஆனால் நான் தண்ணியை தான் இறக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்ற மாதிரி நான் வந்து அதை தண்ணி அந்த அந்த கிரேவியில் இருக்க அந்த வாட்டரை வந்து நான் ஊற்றி சாப்பிட போகிறேன் சாப்பாட்டில். ஸோ அதனால் நான் தண்ணியாக தான் இதை இறக்க போகிறேன். ஓரளவுக்கு இது கட்டியான உடனே நான் இப்போ இறக்கிடுவேன். அரோட்டி மாவு போடுறதுனாலே வந்து அது திக்னஸ் நல்லாவே கொடுத்துரும் உங்களுக்கு. தேவையான அளவுக்கு திக்னஸ் அதுவே கொடுத்துரும். ஒரு சாம்பாரோ இல்லை ஒரு குழம்பு வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு திக்காக இருக்குமோ அந்தளவுக்கு திக்னஸ் அது கொடுத்துரும். ஸோ அதனால் அது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கொதிச்சிட்ருக்கு. மீன்வெல் தண்ணி சுண்டலான்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இது நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணக்கூடிய டிஷ்ஷஸாக தான் ரெசிபீஸாக தான் நான் போடுறேன். ஸோ தட் வந்து யார் வேணால் இதை பண்ணலாம். ஈவன் அல்சர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டே வந்து செல்ஃப் குக்கிங்கே கூட பண்ணலாம். ஏன்னா இதில் எந்த விதமான காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸும் நான் போடல. ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக தான் நான் போடுறேன். ஸோ அதனால் வந்து இது ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் இதை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 to 6 மந்த்ஸுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க அல்சர் ப்ராப்ளம் வந்து போயிடும். நீங்கள் அல்சர் ப்ராப்ளம் போனதுக்கு அப்புறமா கூட காரம் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சமாக வயிறு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துக்குமோ அந்தளவுக்கு காரம் வந்து சேர்த்துக்கினீங்கனாலே போதும். ஏன்னா ஒன்ஸ் அல்சர் வந்துடுச்சுன்னா வயிற்றில் மறுபடியும் விகரஸாக காரம்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் வந்து திருப்பி அல்சர் ஆகிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து காரமும் இந்த மசாலா ஐட்டம்களும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு உடம்பு எவ்வளோ ஒத்துக்குமோ அந்த அளவுக்கு காரம் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா வயிறுன்றது வந்து ரொம்ப வந்து ஒரு ஹைலி சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் நம்ம வயிற்றுலேயே. அது வந்து 2வது பிரெயினுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஆர்கனை வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ அடிக்கடி கொஞ்சம் கிளறி விடுறேன் இதை. அப்போ தான் வந்து உங்களுக்கு இப்படி எடுத்து நீங்கள் அப்படியே குக்கரையே லைட்டாக அப்படி ஜென்டிலாக ஷேக் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து அதுக்கு வந்து கலந்து எல்லா இடமும் கலந்துக்கும், அடி பிடிக்காது. இந்த மாதிரி அடிக்கடி ஷேக் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா கரண்டியோ கத்தியோ போட்டிங்கன்னா அந்த முருங்காவோ இல்லை நெல்லிக்காவோ இல்லை வெண்டைக்காவோ வந்து ஸ்மாஷ் ஆகிறதுக்கு உண்டான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குக்கரோட ஹேண்டில் பிடிச்சி இப்படி லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது பழக்கம் இல்லைன்னா இதை பண்ண வேண்டாம். கரண்டி போட்டே பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து தண்ணி இருக்கிறதுனால மேலே கொஞ்சம் ஊற்றிக்கினீங்கனாலும் அப்படியே பேர்ன்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து உடம்பு வந்து புண்ணாயிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கரண்டி போட்டே லைட்டாக ஜென்டிலாக கலந்து விடுங்க. இப்போ மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஃபைனல் லுக். தேங்க்யூ.